வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேலை நோக்கி 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவுவதற்கான ஈரானின் முடிவு டெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட கவனம் செலுத்தும் ஆபத்தான ஆர்வத்தை காட்டியது. ஈரான் தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தவிர்க்குமா அல்லது அணு ஆயுதம் தயாரிப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவு எடுக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஈரானின் அணுசக்தி வளர்ச்சியினை உன்னிப்பாக கவனிப்பவர்கள் நீண்ட காலமாக ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட உயர்மட்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை தயாரிப்பதால் ஈரானுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான அம்சங்கள் ஆயுதங்களை தயாரிப்பதால் ஈரானுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான அம்சங்களை விட அதிகமாக இருப்பதாக கணக்கிட்டுள்ளனர். அதனால்தான் அணு ஆயுத தயாரிப்பு வரை அவர்கள் போகவில்லை. ஆனால் அந்த கணிப்புகள் இந்த ஆண்டு வரியாக இருக்கும் என்று கூற முடியாது. இஸ்ரேலுடனான பதட்டங்கள் அதிகரித்த நிலையில் ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை டெஹ்ரான் நெருங்கிவிட்டதாக கூறி பல அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேல் ஈரான் மீது பதிலடி கொடுப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் மூத்த அதிகாரி ஒருவர் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்கினால் அணு ஆயுதங்களை தயாரிப்பது தொடர்பாக ஈரான் விதித்துள்ள சுய கட்டுப்பாட்டை டெஹ்ரான் மாற்றிக்கொள்ள முடியும் என்றார். ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆசீர்வாதம் இல்லாமல் ஈரானிய தளபதி ஒருவரால் அப்படி பேச முடியாது. அவர் அப்படி கூறி சில மணி நேரத்தில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரான் மீது ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலின் மட்டுப்படுத்தப்பட்ட பதிலடி தாக்குதலில் ஈரானிடம் அணுசக்தி மையங்கள் உள்ள இஸ்பஹானில் உள்ள இலக்கையே இஸ்ரேல் தேர்ந்தெடுத்தது. ஆனால் ஈரானிய அணுசக்தி தளங்களை நேரடியாக தாக்கவில்லை. தேசிய பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான அமைப்பின் மூத்த ஆராய்ச்சியாளர் ராஸ் ஜிம்ட் அது பற்றி கூறிய போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் விரிவாக்கம் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஈரானிய சிந்தனைகளை பலப்படுத்தக்கூடும் என்று கூறினார். எனவே அத்தகைய நடவடிக்கைகளின் அபாயங்கள் நன்மைகளை விட அதிகமாக இருக்கும். அதேவேளையில் ஈரானிய தலைமை முன்பு நடந்ததை விட அதன் அணுசக்தி அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதை மறக்க முடியாது. இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக பரவலாக நம்பப்படுகிறது. ஆனால் அவற்றின் இருப்பை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ கூடாது என்ற கொள்கையை வைத்திருக்கிறது. இந்த மாத நேரடி தாக்குதலுக்கு முன் ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்கியதில்லை. அதிஜாக்கிரதையாக ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் வலைப்பின்னல் வழியாக தாக்கிக் கொண்டிருந்தது. இஸ்ரேலின் மீது நேரடியாக தாக்குதல் நடத்த அந்த ஆதரவு இயக்கங்களை குறிப்பாக லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவை பயன்படுத்தியது. ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட புதிய விதிகள் இஸ்ரேலும் ஈரானும் ஒருவருக்கொருவர் நேரடியான தாக்குதல்களை நடத்த மிகவும் ஆபத்தான போட்டியை ஏற்படுத்தியுள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த மாத தாக்குதல்களின் போது இஸ்ரேலிய ராணுவ தளங்களை சேதப்படுத்தும் முயற்சியில் ஈரான் தோல்வியடைந்தது. அது டெஹ்ரானை மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை தேட தூண்டக்கூடும். அந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் அணு ஆயுதமாகவும் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் நெட்வொர்க்கை கட்டுப்படுத்துவதிலும் இயக்குவதிலும் உள்ள சவால்கள் டெஹ்ரானின் நலன்களுடன் எப்போதும் ஒத்துப்போவதில்லை அல்லது போதிய அளவில் இல்லை. அதனால் அணு ஆயுதத்தை பரிசீலிக்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்று ஜிம்ட் கூறினார். ஈரானிய அதிகாரிகள் அத்தகைய சிந்தனையை பற்றி பேசத் தொடங்கியுள்ளனர். நாட்டின் அணுசக்தி அணு ஆயுத தயாரிப்புக்கு அருகில் உள்ளது என்றும் கூறுகின்றனர். பிப்ரவரியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு நேர்காணலில் ஈரானின் கடந்த கால அணுசக்தி பணிகளின் முக்கிய நபரான முன்னாள் ஈரானிய துணை ஜனாதிபதி அலி அக்பர் சலேஹி அணுசக்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அனைத்து வரம்புகளையும் ஈரான் கடந்துவிட்டது என்று கூறினார். ஈரானின் தற்கால அணுசக்தி துறையின் தலைவர் மொஹாமட் இஸ்லாமி அதை ஆமோதித்தார். 1990கள் மற்றும் 2000களில் ஈரான் பின்பற்றிய அணு ஆயுத திட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளதாக வெளியாகும் தகவல்களை மார்ச் மாதம் வரை நம்பவில்லை என்று அமெரிக்க உளவுத்துறை மற்றும் சர்வதேச அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனாலும் கூட அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு தேவையான பல முனைகளில் ஈரான் முன்னேறியுள்ளது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் டேவிட் ஆல்பிரைட் தரையிலிருந்து அல்லது கப்பல் மூலம் ஏவக்கூடிய சில அடிப்படை அணு ஆயுதத்தை உருவாக்க ஈரானுக்கு 6 மாதங்கள் மட்டுமே ஆகும் என்று கூறினார். 2021ஆம் ஆண்டில் ஈரான் யுரேனியம் சொரிவாக்கத்தில் இருந்த கட்டுப்பாடுகளை மீறி அந்த வேலையை மீண்டும் தொடங்கியது. இது அணு ஆயுதத்திற்கு தேவையான அதிக அடர்த்தியான வடிவத்தில் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பெறுவதற்கு முக்கியமானது. மேலும் அணுவெடிப்பை தூண்டுவதற்கு தேவையான உயர் வெடிபொருட்களின் தொகுப்பிலும் ஈரான் முன்னேற்றம் அடைந்ததாக தெரிகிறது. 2015இல் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம் எட்டப்பட்டதை விட ஈரானின் செறிவூட்டல் திறன் இப்போது கணிசமாக மேம்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2018இல் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகினார். அப்போதிருந்து ஈரான் 1000க்கும் மேற்பட்ட மேம்பட்ட செறிவூட்டல் மைய விலக்குகளை நிறுவியுள்ளது.
அவை யுரேனியத்தை அதிகளவு தூய்மைக்கு செறிவூட்டுவதில் அதற்கு முன் இருந்த உபகரணங்களை விட வேகமாக வேலை செய்கின்றன. டெஹ்ரான் அதன் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் கையிருப்பை அதிகரித்துள்ளது. ஈரானின் கையிருப்பில் உள்ள மூலப்பொருட்களை வைத்து ஆயுத தரம் வாய்ந்த யுரேனியத்தை கொண்டு 3 அணு ஆயுதங்களை தயாரிக்கலாம் என்றும் ஒரு கணிப்பீடு உண்டு. அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் முன்பு நடந்த மையவிலக்கு பாகங்கள் தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகளின் உள்கட்டமைப்புகள் சிலவற்றில் ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி ஏஜென்சியின் கண்காணிப்பையும் ஈரான் நிராகரித்து விட்டது. அந்த கண்காணிப்பு வாய்ப்பு இழப்பு ஈரானிடம் எத்தனை மைய விலக்குகள் உள்ளன என்பதை அறிய முடியாமல் போகலாம். இந்த நிலை ஒரு ரகசிய செறிவூட்டல் திட்டத்தை ஈரான் உருவாக்க உதவும் என்று சர்வதேச அணுசக்தி அமைப்பு கூறியுள்ளது. ஒரு செறிவூட்டல் திட்டத்தை ரகசியமாக மறைத்து வைத்திருப்பது சவாலானதாக இருக்கும். ஆனால் முடியாது என்று அடித்து கூற முடியாது. சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEA இன்ஸ்பெக்டர்கள் ஈரானில் அதன் உத்தியோகபூர்வ செறிவூட்டல் மையங்களில் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். மேற்கத்திய உளவுத்துறைகளால் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றன. அதனால் ஒரு ரகசிய செறிவூட்டல் தளத்தை உருவாக்க ஒரு மறைக்கப்பட்ட வசதி தேவைப்படும். அதையும் செய்ய முடியாது என்று அடித்து கூற முடியாது. IAEA டைரக்டர் ஜெனரல் ரஃபால் குரோசி கடந்த மாதம் ஈரானின் நடவடிக்கையில் IAEA ஏஜென்சியின் பார்வை குறைவதால் டெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் அமைதியை குறிக்கோளாக கொண்டதாக இருக்கும் என்று உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று எச்சரித்தார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சித்தால் ஏற்படும் விளைவுகள் கடுமையாக இருக்கும். டெஹ்ரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை எப்படியும் தடுத்து நிறுத்துவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சபதம் செய்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஈரான் அடிப்படை அணு ஆயுதங்களை உருவாக்கினால் அல்லது ஒரு வெற்றிகரமான நிலத்தடி அணு ஆயுத சோதனைக்கான ஆதாரம் கிடைத்தால் கூட ஒரு சர்வதேச நெருக்கடியை துரிதப்படுத்தி இராணுவ நடவடிக்கையை சிக்கலாக்கும். ஈரான் அதன் நட்டான் செறிவூட்டல் வசதியில் ஆழமான நிலத்தடி சுரங்கங்களின் வலையமைப்பை உருவாக்கி வருகின்றது. இது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் இருந்து பாதுகாப்பை வழங்குகிறது. அதன் மற்ற செறிவூட்டல் தளமான ஃபோர்டோ ஒரு மலையின் அடியே ஆழமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. முன்னாள் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரியான வான் டிஃபன் ஈரான் தனது கடந்த கால அணுசக்தி வேலைகளில் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு என்றார். உதாரணமாக பாலிஸ்டிக் ஏவுகணை பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழையும் போது அது அனுபவிக்கும் சூழ்நிலை மாற்றங்களை ஒரு ஆயுதம் தக்க வைக்கும் என்று நம்புவதற்கு தேவையான அதிர்வு மற்றும் வெப்பநிலை சோதனைகளை ஈரான் செய்ததாக தரவுகள் இல்லை என்று வான் டிஃபன் கூறினார். மொத்தத்தில் இஸ்ரேலுடனான சமீபகால நேரடி தாக்குதல்களின் விளைவுகளில் இருந்து ஈரான் என்ன பாடம் கற்றுக்கொண்டதில் தான் ஈரானிய அணு ஆயுத தயாரிப்பு தங்கியுள்ளது.